சின்ன வயசுல வந்து எங்கேயாவது ஷூட்டிங் நடக்கும், டைரக்டர் அந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட்டோகிராஃப் வாங்குவோம். அது வந்து அந்த டைம்ல நமக்கு ஒரு ப்ரீசியஸ் மூமெண்ட். இவங்களெல்லாம் சினிமாக்காரங்க, இவங்க இருக்காங்க, நாளைக்கு இவங்க புது ஆக்டரா கூட இருப்பாங்க, ஆனா நம்ம சைன் வாங்கிட்டோம்னா என்ன ஒண்ணா, இவங்க நாளைக்கு இவங்க பெரிய ஆளா வர்றப்ப இவங்க கிட்ட நம்ம வாங்கினேன் அப்படின்னு காட்டுவோம் அப்படின்ட்டு. இப்போ லேட்டர் வந்து நாமளே சினிமாக்குள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம இப்போ ஷூட் போயிட்டு இருக்கோம், ஸ்கூல் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்போ அங்க ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு நான் எண்ட்ல இருக்கிறேன். எல்லாரும் நின்று கடைசி ஷூட் முடிச்சுட்டு போறப்ப பேசிட்டு இருக்கப்ப ஒரு குழந்தை வந்துச்சு, ஒரு பொண்ணு வந்து தூரத்துல என்னமோ கேட்டுக்கிட்டே வருது. என்னன்னு பார்த்தா எல்லாரும் என்னென்ன கை காட்டுறாங்க. அப்போ வந்து பக்கத்துல வந்து நீ டேரக்டரா, நீ டேரக்டரா, நீ டேரக்டரா, யார் டேரக்டருங்க அப்படின்னு எல்லாரும் இப்படி கை காட்டுறாங்க. என்ன வந்துட்டு சொல்ல வேண்டியதானே, பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படின்னுச்சு. மிரட்டி ஆட்டோகிராஃபே வந்து மிரட்டி போடுங்க அப்படின்னு போட்டு, நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டோகிராஃப் போடுறோம். என்னடா இது நம்ம ஆட்டோகிராஃப்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது ஸ்கூல் நோட்ல வந்து இந்த மாதிரி வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லி கீழே போட்டு வந்து சைன் போடுறோம். ஆட்டோகிராஃப்னா இவ்வளவு பெருசாக போடுவாங்க, சின்னதா போட வேண்டியதானே, இருங்க என் ஃப்ரெண்டை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூட்டு வந்து நான் போடுங்க, சைனை போடுங்க அப்படின்னுச்சு. முதல் நம்ம ஆட்டோகிராஃபை ஒரு மிரட்டி ஒருத்தவங்களை போட வச்சிருக்குங்கிறது வந்து இது மெமரிஸா இருக்கு. மறக்க முடியாத ஒரு மெமரிஸா